என்னப்பன் எனக்காயுளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் பாரில்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே. திருவிண்ணகரம் என்றும் வைகுண்ட நகரம் என்றும் ஆகாச நகரம் என்றும் ஒப்பிலியப்பன் சந்நிதி என்றும் உப்பிலியப்பன் சந்நிதி என்றும் போற்றப்படும் இந்த திவ்ய தேசத்தில் தற்பொழுது சுத்தானந்த விமானத்தில் நாம் சேவிக்கின்றோம். அன்பர்களுடன் திரண்டு கொண்டு பக்த கோடிகளே, திருவேங்கடமலையில் உள்ளது ஆனந்த நிலை விமானம், இங்கு உள்ளதோ சுத்தானந்த விமானம். இரண்டுமே உண்மையான ஆனந்தம் எது என்றால், எம்பெருமான் இங்கு எழுந்தருளி இருக்கின்றாரே அவரை அனுபவிப்பதே ஆனந்தம் என்று இப்பொழுது நாம் அர்ச்சகர் சுவாமிகள் இங்கு கடங்களை குடங்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு நன்னீராட்டுவதற்காக செல்கிறார்கள். அருகில் எம்பெருமான் எழுந்தருளுகிறார். எம்பெருமானுடன் சுவாமி தேசிகனும் எதிரில் எழுந்தருளுகிறார். இந்த திவ்ய தேசத்தில் பூமி பிராட்டியுடனும் ஒப்பிலியப்பன் என்று சொல்லக்கூடிய தன்னொப்பார் இல்லப்பனான ஒப்பிலியப்பன் திருவிண்ணகரப்பன் எப்பொழுது எழுந்தருளினாலும் பூமி பிராட்டியினுடனும் சுவாமி தேசிகனுடமே எழுந்தருளுகின்றார். இங்கு அர்ச்சகர் சுவாமிகள் எல்லா விமானத்தினுடைய ஆவாகமும் செய்யப்பட்ட குடங்களையும் அங்கங்கு மூலபேரத்தினுடைய குடங்களையும் பரிபூர்ணமான பரிசுத்தமான யாகசாலையில் இருந்து கிளம்பி எடுத்துக்கொண்டு செல்கின்றனர். இங்கு சத்திரம் சாமரம் இவைகளுடன் உடைகளிடம் 2 திண்டுகளுடனும் எம்பெருமான் எழுந்தருளுகின்றார். இந்த எம்பெருமானுக்கு பல திருநாமங்கள் என்றும் இதற்கும் மேலாக வெங்கடாச்சலபதி ஸ்ரீனிவாசன் என்பதாகவும் இந்த எம்பெருமானுக்கு திருநாமம். இங்கு அடியார் குழாங்கள் சூழ எம்பெருமான் எழுந்தருளுகின்றார். இங்கு எழுந்தருளியுள்ள பக்தர்கள் வேதம் வல்லார்கள், தமிழ்மறை வல்லார்கள் பல்லாண்டும் பாட பழமறையுடன் பல்லாண்டும் பாடுகின்ற ஸ்ரீவைகுண்டத்தில் மங்களாசாசனம் செய்தது போலவே இங்கும் திருவிண்ணகரத்தில் தமிழ் மறையுடன் 4 வேதங்களும் பாராயணம் செய்யப்பெற்று பாராயணம் நிறைவு பெற்றவுடன் பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய பூர்ண யாகத்தின் முடிவையும் முடிந்து அதிலிருந்து ஆவாகனம் செய்யப்பட்ட குடங்களுடன் எம்பெருமான் இப்பொழுது எழுந்தருளுகிறார். இந்த குடங்களுக்கு கூடவே ஸ்வஸ்திவாச்சனம் என்று சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள் முழங்க எம்பெருமானுக்கு முன்னதாக குடநீராட்டு குடங்கள் செல்கின்றன. இது அத்யுதமான ஒரு சன்னிவேசம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் எம்பெருமானை சேவிப்பது நமது பாக்கியமாகும். இந்த எம்பெருமானுக்கு தன்னொப்பார் இல்லப்பன் என்கிற திருநாமம் எப்படி ஏற்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். அவர் புகழினால் தன்னொப்பார் இல்லப்பனா, அல்லது பணத்தினால் தன்னொப்பார் இல்லப்பனா, அல்லது தேஜஸினால் பெருமையினால் தன்னொப்பார் இல்லப்பனா என்றால் அவைகளினால் தன்னொப்பார் இல்லப்பனாக இருந்தாலும் கூட நமக்கு அவர் செய்யும் உதவியினால் கருணையினால் இப்பொழுது நாம் தன்னொப்பார் இல்லப்பனை நாம் சேவிக்கின்றோம். நாம் வேண்டாம் என்று சொன்னால் கூட அவன் நம்மை அணுகி நம்மிடத்தில் நமக்கு வந்து எல்லா விதமான அனுகிரகத்தையும் செய்வதற்காக எழுந்தருளுகிறான் என்பதே இங்கு தன்னொப்பார் இல்லப்பன் என்று சொன்னதன் திருவாபரணங்கள் சேர்த்துக்கொண்டு பூமி பிராட்டியுடன் எழுந்தருளுகிறார். இங்கு பூமி பிராட்டி ஸ்ரீதேவியே பூமி பிராட்டியாக அவதரிக்க வேண்டும் என்று எண்ணி அந்த ஸ்ரீதேவியே பூமி பிராட்டியாக எழுந்தருளியுள்ளார் என்பது தல வரலாறு சொல்கிறது. இந்த தல வரலாற்றில் ஸ்ரீதேவி பாக்கியம் என்று எண்ணிக்கொண்டு உள்ளனர். இந்த இடத்தில் இந்த திருவிண்ணகரம் என்ன விசேஷம் என்றால், தென் சரண் திசைக்கு திருவிண்ணகர சேர்ந்த பிரான் என் சரண் என் கண்ணன்
என்னை ஆளுடை அப்பன் என்று கூறுகிறார் நம்மாழ்வார். தென் திசைக்கு ஒரு சரண். ஏன் தென் திசைக்கு சரண்? வடதிசைக்கு திருவேங்கடம் உள்ளது. தென் திசைக்கு சரணாக திருவண்ணகரப்பன் எழுந்தருளியுள்ளார். இதற்கு காரணம் தமிழ் வல்லார் அகத்திய முனிவரால் போற்றப்பட்ட வளர்க்கப்பட்ட தமிழ் வல்லார் திருவாய்மொழியும் திவ்ய பிரபந்தமும் திகழும் தென் திசைக்கு ஒரு சரணாக அமைந்துள்ளவர். விண்ணவர்களாலும் மன்னவர்களாலும் விரும்பி போற்றும்படி எழுந்தருளியுள்ளார். இங்கு இப்பொழுது விமானத்தின் மேல் சுத்தானந்த விமானத்தில் அர்ச்சகர்கள் மகா சம்பிரோட்சணத்திற்காக இதற்காக ஏற்பட்ட ஒரு தனி வைபவங்களை செயல்பாடுகளை செய்து கொண்டுள்ளனர். இங்கு எழுந்தருளியுள்ளது சுத்தானந்த விமானம். இவர் பரிபூர்ணமாக ஆனந்த நிலைய விமானத்தை போன்று தங்க கலசத்தினால் பாதிக்கு மேல் நிரப்பப்பட்டு இப்பொழுது ஜேஷ்டாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதையே நாம் சம்பிரோட்சணம் என்று சொல்லுகிறார். அடுத்து வர்ணனையை தொடர்பவர் டாக்டர் அனந்த் விளங்குகின்றது. இதோ திருவிண்ணகர் என்று போற்றப்படக்கூடிய உத்தம க்ஷேத்திர விசேஷமாம் தென்திசை திருப்பதியாம் வெங்கடாச்சலபதி எழுந்தருளிருந்து அருள் பாலிக்கும் ஒப்பிலியப்பன் சன்னிதானத்தில் நடைபெறும் சம்பிரோக்ஷணம் கும்பாபிஷேக வைபவத்தை நாம் நேரடியாக தரிசிக்கின்றோம். ராஜகோபுர விமான கலசங்கள் பொன்முலாம் பூசப்பெற்று தக 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 என்று மின்னுகின்றன. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கணையிருளகன்றது காலையும் பொழுதா என்று பகவானுக்கு அதுபோன்று தற்பொழுது எங்கள் கலசங்களின் காந்தி இந்த ஒளி உலகத்தின் இருளை போக்கடிக்கின்றதா, அல்லது கதிரவனே உன்னுடைய ஒளி? ஆம், கதிரவனுடைய கிரணங்கள் வெளியிருளை போக்க வேத மந்திரங்களை ஓதி புனித நீர் நிறைந்ததான பொற்குடங்களை தங்கள் திருக்கைகளில் ஏந்தி கொண்டு ஆங்காங்கு சம்பிரோக்ஷண வைபவத்திற்காக குழுமி இருக்கின்றார்கள். வைகானச ஆகமம் விதித்த வகையில் அந்த கலசங்களுக்கும் கோபுரங்களுக்கும் விமானங்களுக்கும் பிரதிஷ்டை நடைபெறுகின்றது. கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் என்பார்கள் பெரியோர்கள். இந்த சிறப்பு திருநாளில் இன்றைய தினத்தில் நாம் அனைத்து கோபுரங்களையும் விமானங்களையும் திருவிண்ணகரப்பன் தன் திவ்யமான அனுகிரகத்தினாலே ஒன்றாக தரிசிக்கின்றோம். நம்பாழ்வார், திருமங்கையாழ்வார் மற்றும் பல ஆழ்வார்கள் இப்பெருமானை எங்கும் கோவிந்தா 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 என்னும் கோஷம் விண்ணை முட்டுகின்றதாம். இதுவும் திருவிண்ணகர்தானே, இதுவும் திருவிண்ணகர்தானே. இதோ பிரதான அர்ச்சகர் சுவாமி ஆவாகனங்கள் செய்வதற்கு உடையதான காரியங்களை தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார். பூரண பொற்குடங்களில் நிரப்பப்பட்ட நீரை 4 நாட்கள் யாகசாலையில் வேத மந்திரங்களும் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களும் இசைத்து இசைத்து சாநித்தியத்தை உருவாக்கின அந்த தீர்த்த விசேஷங்களை கலசங்களில் புரோக்ஷணம் செய்கின்றார். வைகானச ஆகம முறைப்படி இந்த திருத்தலத்தில் பகவானுக்கு தினந்தோறும் திருவாராதனம் நடைபெறுகின்றது. புராணம் கூறுகின்றது, ஒரு கால விசேஷத்தில் ஸ்ரீனிவாசன் இந்த க்ஷேத்திரத்தில் தான் நிரந்தரமாக எழுந்தருள திருவுள்ளம் கொண்டான். அது எந்த சமயம்? இன்றைய தினம் போன்று அதுவும் ஒரு சுபமான தினம். மங்களங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு தெய்வீக திருநன்னாள். பங்குனி மாதத்தில் ஏகாதசியில்